அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோ ரொம்ப நாளாக நம்முடைய சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் கேட்குற அந்த வீடியோ தான். அதாவது கண்டதேவி ஹிஜ்ரா கல்வெட்டு, அந்த கல்வெட்டை பற்றி பேசுங்க அப்படின்னு கேட்டாங்க. சரி, நானும் அதை நம்ம வரலாற்று ஆர்வத்தில் அதையும் என்னன்னு போய் பார்க்குறேன். ஏன்னு இப்போ தான் புரியுது. அது கிட்டத்தட்ட ஒரு சாதிகள் சம்பந்தமான ஒரு வீடியோ தான் இது. அதாவது சோழர் காலத்தில், பாண்டியர் காலத்தில் சாதி என்ற ஒன்று தொழில் ரீதியாக இருந்தது தவிர சமூகமாக அதுமாரி இல்லை அப்படிங்கிறது நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோம். இது அதற்கு ஒரு முக்கியமான ஒரு ஆதாரமாக இந்த கல்வெட்டை நம்ம எடுத்துக்கலாம். இந்த கல்வெட்டு எப்படின்னா 14ஆம் நூற்றாண்டு, அதாவது பாண்டியர் ஆட்சியெல்லாம் முடிவுற்றதுக்கு பிறகு கிடைத்த கல்வெட்டு. அந்த கல்வெட்டில் சாதிகள் இருக்கிறது, பல சாதிகள் பிரிவுகள் இருக்கிறது இதில் உணர முடியுது. அப்படிப்பட்ட கண்டதேவி ஹிஜ்ரா கல்வெட்டு தமிழ்நாட்டில் சிவகங்கை மாவட்டத்தில் தேவக்கோட்டை அருகே உள்ள கண்டதேவி, அதன் அருகில் ஜமீன் பங்களா, அதன் அருகில் ஆலமரம், அந்த ஆலமரத்துக்கு கீழே தான் ஒரு தூண் போன்ற அமைப்போடு அதை சுற்றி கல்வெட்டுகள். அதுக்கு பேர் தான் கண்டதேவி ஹிஜ்ரா கல்வெட்டு. இது 14ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது, அதாவது கிபி 1369ஆம் ஆண்டை சேர்ந்தது. ஹிஜ்ரி ஆண்டு, அதாவது இஸ்லாமியர்கள் குறிப்பிடுற அவங்களுடைய கலண்டர் ஹிஜ்ரி ஆண்டு 771 அதில் குறிப்பிடப்பட்டிருக்கு அந்த கல்வெட்டில். இதை முதல்ல படியெடுத்தவர் கிருஷ்ணசாமி ஐயர் என்பவர் 1921ஆம் ஆண்டு படியெடுத்தார். இதில் என்ன இது ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இந்த கண்டதேவி கல்வெட்டு அப்படி என்னதான் அதில் இருக்குது அப்படிங்கிற செய்தியை இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். இது எல்லாருக்கும் தெரிந்த வரலாறு தான். அதாவது பாண்டிய பேரரசான முதலாம் மாறவர்மன் குலசேகர பாண்டியன் தன்னுடைய அடுத்த வாரிசு, இதில் யார் ஆட்சி புரிகிறதுங்கிறதுல ஒரு பிரச்சனை இல்லை. அவர் தன்னுடைய மகனான சுந்தர பாண்டியனே தன்னுடைய தந்தையை குலசேகர பாண்டியனை கொன்று விடுகிறார். கிபி 1311 டெல்லி அலாவுதீன் கில்ஜி இவருடைய தளபதியான மாலிக் ஒரு படையெடுப்பு மதுரைக்குள்ள வராங்க. அதன் பிறகு ஏற்பட்ட குழப்பங்கள் ஏற்பட்டு அலாவுதீன் கில்ஜி அவருடைய ஆட்சி அமையுது. பாண்டியர்கள் அங்கங்கே சிதறி போய்விட்டார்கள், அது அங்கங்கே குறுநில மன்னர்களாக. அதே போன்று 1320ஆம் ஆண்டு இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா துக்ளக்குடைய ஆட்சி, அதாவது மதுரை சுல்தான்கள் அவர்களுடைய ஆட்சி மதுரையில் ஏற்படுது. இது பாண்டியர்களுடைய எல்லை அரையர்களாக இருந்த கள்ளற்படைகள், அதாவது சூரக்குடி தொண்டைமான்கள் இவருடைய கள்ளற்படைகள்லாம் அந்த மதுரையில் சுல்தான் ஆட்சியை விரும்பலை. அதனால அவர்களுக்கு தொல்லை கொடுத்து கலகம் செய்து கொண்டே இருக்கிறாங்க. இந்த டில்லி சுல்தான்களுக்கு பெரும் தலைவலியாக இருந்தவர்கள் தான் இந்த சூறைக்குடி கள்ளர்கள், அது சூறைக்குடி தொண்டைமான்கள் அவருடைய கள்ளற்படை. அதாவது சுல்தானுடைய கட்டுப்பாட்டில் இருந்த விராச்சில்லை, கோட்டையூர், இப்படி பொன்னமராவதி இந்த பகுதியெல்லாம் ஒரு அடிக்கடி கலகம் செய்து அங்கு ஒரு பெரும் சேதத்தை ஏற்படுத்தி கொண்டே இருந்தார்கள் இந்த சூரக்குடி தொண்டைமான்களும் கள்ளற்படைகளும். இதனால் கோபமுற்ற மதுரை சுல்தான் தன்னுடைய முதன்மை தளபதியான ராஜாதி கான் என்ற ஒரு தளபதியை அவருடைய தலைமையில அவருக்கு கீழே ஒரு 3 இணை தளபதிகள், அதாவது மஜ்லிஸ் எலிஸ் கான், ஆசாம் கான், மூவான் கான், இவங்களுடைய தலைமையில சுல்தானுடைய பெரும் படைகளை அங்க அனுப்பி வைக்கிறாங்க. யார? சூரக்குடி தொண்டைமானையும் அந்த கள்ளற்படைகளையும் ஒழிக்கிறதுக்கு. அதே ஊருக்கு அங்கே சென்று சூரக்குடி தொண்டைமான் அவருடைய கள்ளற்படைகளை அழித்து அந்த இடங்களை எல்லாம் தீக்கி அறையாக்கி அந்த இடத்தெல்லாம் தரைமட்டமாக்கி விட்டார்கள். ஆனாலும் கள்ளர்கள் மறவர்கள் படைகள் அங்கங்கே சுல்தானுக்கு தொல்லையாக தான் ஒரு கலகம் செய்து கொண்டே இருந்தார்கள். 1359ஆம் ஆண்டு சூரக்குடி தொண்டைமான்களும் கள்ளற்படைகளும் புதுக்கோட்டை, அறந்தாங்கி, தேவக்கோட்டை, காரைக்குடி இங்கெல்லாம் ஒரு கலகம் செய்து பெரிய சேதத்தை ஏற்படுத்திட்டு இருந்தாங்க. இதனால மிகுந்த கோபமுற்று சுல்தான் மீண்டும் அவர்களே சூறைக்குடி தொண்டைமானையும் அவர் கள்ளற்படைகளையும் அழித்து தரைமட்டமாக்கி, அதோடு மட்டும் இல்லாமல் அங்கு ஒரு அந்த ஊர்ல ஒரு கூட்டத்தையும் கூட்டுகிறார். அந்த கூட்டத்துல எங்களை எதிர்த்தவர்களுடைய கதி இதுதான், அழித்து விடுவோம் எல்லாரையும், அதனால இந்த தேசத்துல நாங்க தான் எல்லாமே ஆட்சி, எங்களுடைய அதிகாரம் தான், யாரும் இங்க எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கக்கூடாது, அப்படி பண்ணுனா அவங்களுக்கு இதுதான் நிலைமை அப்படிங்கிறத கூட்டத்துல பஞ்சாயத்துல சொல்றாரு. இனியும் எங்களுக்கு எதிராக வாளை சுழட்டினால்
சூரக்குடி தொண்டைமானுக்கும் அவர் கலர் படைக்கு என்ன நேர்ந்ததோ அதுதான் உங்களுக்கு நேருங்கிறத சொல்லி அந்த கூட்டத்துல எச்சரிக்கிறாங்க இந்த சுல்தான் படையில். இது அங்குள்ள திருக்கோலக்குடி, அங்க நாயனார் கோயில், அந்த சிவன் கோயில்ல அந்த கல்வெட்டு இன்றும் உள்ளது. இதை படியெடுத்தது கோவை சாமிநாத ஐயர் அவர்கள். அதே போல இந்த பகுதியில நாங்க தான் பாடிக்காவல் உரிமையும் நீதி சொல்றதுலயும் உரிமையும் எங்களிடம் உள்ளது. அதனால யாரும் எங்ககிட்ட எந்த வேலை ஆட்டக்கூடாது அப்படின்னு சுல்தான் அதிகாரப்பூர்வமா கூட்டத்தை கூப்பிட்டு எல்லாருக்கும் அந்த ஊர் மக்கள் எங்க புதுக்கோட்டை, அறந்தாங்கி, தேவக்கோட்டை, காரைக்குடி இந்த பகுதியெல்லாம் அறிவிக்கிறாங்க. ஏன்னா சூரக்கோட்டை தொண்டைமானும் கல்லறுப்படைகள்லாம் அவ்வளோ தொல்லை கொடுத்துருக்காங்க. இதுதான் இப்ப நம்ம சொல்ல போற கண்டதேவி கல்வெட்டு, அது ஹிஜ்ரா கல்வெட்டு. கிபி 1369 ஆண்டு அந்த ஒரு காத்தூர் கோட்டை காரணவரும் அந்த ஊர் கிராமத்தாரும் இணைந்து அங்கு உள்ள பகுதியில வழிப்பறியில் ஈடுபட்டனர், வழிப்பறி செய்தார்கள். இது சுல்தானுடைய புதுக்கோட்டை பிரதிநிதிக்கு இந்த தகவல் போகுது. அந்த புதுக்கோட்டை பிரதிநிதி உடனே அந்த ஊர்ல கூட்டத்துக்கு, கண்டதேவியில ஒரு கூட்டத்தை கூட்டுறதுக்கு ஏற்பாடு செய்யறாரு. காத்தூர் கோட்டை அந்த காரணவர்கள் கண்டதேவி அந்த கூட்டத்துல வன்னியர் அப்படின்னா, இந்த இடத்துல வன்னியர்னா கல்லருடைய தலைவர் அப்படின்னு குறிப்பிடப்படுது. அப்படிதான் இந்த கல்வெட்டுல குறிப்பிடப்படுது. வன்னியருங்கிறது கல்லருடைய பட்டம் அப்படின்னு சொல்லப்படுது. கல்லர் மக்களும் புறத்தூர் பட்டரும் வித்வான்களும் பாடகர்களும் இந்த காரணவர்களுடைய எதிரியான அறந்தாங்கி தொண்டைமான்கள் இவர்களுடைய முன்னிலையில இந்த காத்தூர் கோட்டை காரணவர்கள் அந்த கிராமத்தாரும் வழிப்பறி செய்தது தவறு அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு சத்தியம் செய்யறாங்க. அது என்ன சத்தியம்னா, எங்களுக்கு நாங்களே தண்டனை வீசிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. தண்டனைய ஒருவேளை இந்த நாங்க செய்யற சத்தியத்தை மீறினா எங்க மீசத்தாடியை மலித்துக் கொள்கிறோம், எங்கள் வீட்டு பெண்களை எதிரிகளுக்கு கொடுக்கிறோம், அது அடிமையிலாக கொடுக்கிறோம், இதை கடவு செய்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கங்கை நீர் கொண்டு பாவத்தை தொலைக்க முடியாத அளவுக்கு பிராமணரை கொன்ற பாவம் எங்களை சேரட்டும், எங்களை பெண் உருவமாக வரைந்து பாணர், பறையர், பல்லர் இவர்கள் வீட்டு பிள்ளைகளிடம் காலில் கட்டி எங்கள் ஊர் மற்ற ஊர் எல்லா ஊருக்கும் ஊர்வலமா போக சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இவர்களே தண்டனையை சத்தியம் செய்து அந்த கூட்டத்துல சொல்றாங்க காத்தூர் கோட்டை காரணவர்கள். அதாவது ஷார்ட்டா சொல்லணும்னா கண்டதேவி கல்வெட்டுல என்ன குறிப்பிட்டிருக்குன்னா, காத்தூர் கோட்டை காரணவர்களும் அந்த ஊர் கிராம மக்களும் அந்த கண்டதேவி, அதாவது அந்த பகுதிகளில் புதுக்கோட்டை இந்த பகுதியிலே இந்த பகுதிகளெல்லாம் வழிப்பறி செய்திருக்காங்க. இது சுல்தானுடைய காதுக்கு போகுது. அதன் பிறகு அந்த ஊர்ல கண்டதேவியோட ஒரு கூட்டத்தை கூட்டி சத்தியம் வாங்குறாங்க, நம்ம திருட்டுல ஈடுபடக்கூடாது வழிப்பறியில அப்படின்னு சொல்லி சத்தியம் வாங்குறாங்க. அந்த சத்தியத்தை மீறினா இந்த தண்டனையை அப்படின்னு சொல்லி அவங்களே அந்த தண்டனையை ஏற்றுக்கொள்கிறார்கள். இதுதான் அந்த கல்வெட்டுல பதியப்பட்டிருக்கு. இது அது சுல்தானுடைய ஆட்சிங்கிறதுனால ஹிஜ்ரா ஆண்டு 771 குறிப்பிடப்பட்டுள்ளது. பொது ஆண்டு கிபி 1369 ஆண்டு. அப்ப ஹிஜ்ரா ஆண்டு 771 தான் கரெக்ட். இப்போ 1440, கிட்டத்தட்ட 700 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்ததுங்கிறது சரியா இருக்கும். இதுக்கப்புறம் இன்னும் சில, அதாவது இதுல சாதிகள் பார்த்தீங்கன்னா இதுல வருங்க, கல்லர் வருது, கருமர், இந்த மாதிரி பாணர், பறையர், பல்லர் இப்படின்னு இதுல சாதிகள்லாம் குறிப்பிடப்படுது. இந்த சாதியினர் சொல்லி இதுல ஏன்னா இதற்கு முன்னாடி 11ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி உள்ள கல்வெட்டுலாம் இந்த மாதிரி சாதியெல்லாம் குறிப்பு வராது. இதுலதான் 14ஆம் நூற்றாண்டு கல்வெட்டுல தான் கிடைக்குது. அதாவது பாண்டியர்கள் இறந்த அவருடைய ஆட்சி முற்று பிறகுதான் இந்த மாதிரி சாதிகள் பிரிவுகள் எல்லாம் வந்திருக்கு அப்படிங்கிறது இதன் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுதான் கண்டதேவி ஹிஜ்ரா கல்வெட்டுடைய விளக்கம். வேற எதுவும் சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அதை வேணா அடுத்த வீடியோ வருவோம். இந்த வீடியோ சொல்லுங்க. இந்த வீடியோ லைக் கொடுத்துங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற ஒரு வீடியோ சந்திப்போம். நன்றி.